ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு 11th கெமிஸ்ட்ரியில் எந்த கொஷின்ஸ் எல்லாம் முக்கியமானது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 10th 11th 12th எல்லாருக்குமே வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எதுன்றதை நம்ம அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்பொழுதே நம்ம கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து தரவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோஸில் நம்ம சொல்லக்கூடிய அந்த புக் பேக் கொஷின்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு எந்த கொஷினும் கேட்க போகிறது கிடையாது. இந்த கொஷின்ல ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது, அதுதான் நான் சொல்றது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து கேட்க போகிறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அபோவ் 90 ஸ்கோர் பண்ண முடியும். சில நேரங்களில் சென்டம் கூட ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் கூட இருக்குது சில சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அதனால மறக்காமல் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து 550 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் 600 அவுட் ஆஃப் 600க்கு. சரியா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம அப்கமிங் டேஸில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 11th கெமிஸ்ட்ரிக்கு எதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷினுடைய நம்பர் கொடுக்குறேன், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது, புக் பேக் மட்டும்தான். இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு நான் இன்னொரு வீடியோ அப்புறமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க, அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸை வந்து படிச்சுக்கலாம். சரியா? இது வந்து 2023 2024 ரெண்டு புக்குக்குமே இது ஒரே கொஸ்டின் தான். அதை நான் செக் பண்ணிட்டேன். 2023 எடிஷனும் 2024 எடிஷன் புக் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால இதில் நம்ம இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் நம்பரை எந்த எடிஷன் புக் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஸோ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை மட்டுமே வெல்லாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வச்சு படிக்கணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம முதல்ல நம்ம மேல நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, இது நிறைய இருக்குது, கொஷின்ஸ் நிறைய இருக்குது, இது படிக்க முடியாது, ரொம்ப வாஸ்டா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எப்போ நாம வந்து ஒரு ஒரு விருப்பத்தோட ஒரு நம்பிக்கையோட நாம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த நம்ம செய்யக்கூடிய செயலில் நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும், நமக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக ஆயிரும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை, இஷ்டப்பட்டு படிக்கணும். இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு ஈஸியாக மாற ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப ஒரு 2-3 தடவை படித்து நம்ம எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அந்த கொஸ்டினில் வந்து நம்ம தரோவாயிருவோம். ஸோ அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை நாம் வந்து முயற்சி செய்யணும். மனப்பூர்வமா முழு மனசோட நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். சரியா? சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 29, 30, 32, 36, 38, 40, 41, 42, 44, 45 இது உங்களுக்கு தியரியும் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் சேர்த்தே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால தியரி ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு புக் பேக்ல இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ல வர்றது எல்லாத்தையுமே நீங்க தரவா படிச்சுக்கிறங்க. சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 27, 31, 32, 37, 39, 40, 44, 47, 48, 50. சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 24, 26, 29, 30, 31, 38, 39, 40, 43, 44, 45, 46, 47. சாப்டர் 4ல 23, 28, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 40, 41, 42. Then chapter 6ல question number 26, 29, 37, 40, 51, 52, 53. Chapter 7ல question number 26, 27, 32, 34, 37, 38, 39, 44, 45, 47, 52, 60, 64. Chapter 8ல question number 26, 28, 30, 32, 34, 35, 36, 38, 39, 44, 48. In chapter 11ல question number 31, 32, 33, 38, 39, 41, 42, 43, 44, 45, 46, 49, 50.
சாப்டர் 12ல 16, 17, 18, 19, 20, இது இந்த 6 கொஸ்டின் தான் இருக்கும் இந்த சாப்டர்ல புக் பேக்ல. இது 6யுமே படிச்சுக்கிறங்க. 13 சாப்டர் 13ல கொஸ்டின் நம்பர் 31, 36, 37, 41, 42, 46, 48, 49. சரியா? ஸோ இதான் வந்து இந்த 11th கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ். இது எதையுமே ஒமிட் பண்ணாமல் தரவாக படிச்சுக்கிறங்க. நம்ம ஸ்டடி பிளானரும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் படிக்கணும் அப்படின்றத. ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? தேங்க்யூ.